நருட்டோ சீரீஸ்ல பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் லுக்ஸை பேஸ் பண்ணி ஒரு நிக் நேம் அப்படிங்கிறது வைக்கப்படும். எக்ஸாம்பிளா இட்டாச்சியை நம்ம காட் ஆஃப் கென்ஜுட்சுன்னு கூப்பிடுறோம். பட் அஃபிஷியலா இட்டாச்சிக்கு இப்படி ஒரு நேம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஃபேன்ஸ் தான் இட்டாச்சியோட எபிலிட்டியை பார்த்து இட்டாச்சியை காட் ஆஃப் கென்ஜுட்சுன்னு கூப்பிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நருட்டோ சீரீஸ்லயே ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு நிக் நேம்ங்கிறது இருக்கும். இவங்களுடைய சொந்த பேரை விட இந்த நிக் நேம்ஸ் வந்து பெரிய அளவுல ஃபேமஸா இருக்கிறத நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். அந்த வகையில நருட்டோ சீரீஸ்ல இருக்கிறதுலே டாப் 10 கூலஸ்ட் நிக் நேம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். சோ நம்பர் 10ல இருக்கிறது சாபுசாவோட நிக் நேமான தி டீமன் ஆஃப் தி ஹிடன் மிஸ்ட். லிட்டரலா மிஸ்ட் வில்லேஜ்ல 100 பேரை கொன்னதுக்கு அப்புறம் தான் சாபுசாவுக்கு இந்த ஒரு நேமே கிடைச்சிருக்கும். கேட்கறதுக்கே சம மாசா இருக்கிறது மட்டும் இல்லாம சாபுசாவோட கேரக்டருக்கு ஏத்தாப்புல அரக்கத்தனமா இருக்கு. அடுத்ததா நம்பர் 9ல இருக்கிறது தி லெஜெண்டரி சானின். ஆக்சுவலா இவங்க 3 பேருக்குமே தனித்தனியா நிறைய பெயர்கள் இருந்தாலும் போர்க்களத்துல தன்னுடைய எதிரியாலேயே இவங்களுக்கு வைக்கப்பட்ட பேர் தான் தி லெஜெண்டரி சானின். சோ அந்த ஒரு பேருக்குனே தனி பெருமை இருக்கு. அடுத்ததா நம்பர் 8ல இருக்கிறது தி கிரீன் பீஸ்ட் ஆஃப் தி லீஃப். ஆக்சுவலா மைட் கை என்னதான் தனக்கு தானே இந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டாலும் அவருடைய கேரக்டருக்கும் பவருக்கும் ஏத்த தகுதியான பேர் தான் இந்த ஒரு கிரீன் பீஸ்ட். அண்ட் கேட்கறதுக்குமே பாத்தீங்கன்னா மிருகத்தனமா இருக்கு. அடுத்ததா நம்பர் 7ல இருக்கிறது தி ஒயிட் ஃபேங் ஆஃப் தி லீஃப். ஆக்சுவலா சாக்கமோ எப்படி தனிச்சையா ஒரு லோன் உல்ஃப் மாதிரி செயல்படுவாரோ அத போலவே அவருடைய பேரும் பாத்தீங்கன்னா தனித்துவமானது. அடுத்ததா நம்பர் 6ல இருக்கிறது தி காடஸ் ஏஞ்சல். லிட்டரலா ரெயின் வில்லேஜஸ் சேர்ந்த மக்கள் கோனானுடைய பவர்ஸ் அண்ட் லுக்ஸை பார்த்து அவளை ஒரு கடவுளின் தேவதைன்னு கூப்பிட்டாங்க. சோ அடுத்ததா நம்பர் 5ல இருக்கிறது தி லார்ட் பெயின். ஆக்சுவலா நாகட்டோ வந்து தன்னை ஒரு வலியின் கடவுளா நினைச்சுக்கிட்டு தனக்காகவே வச்சுக்கிட்ட பேர் தான் பெயின். அந்த பேரை கேட்டாலே வலியை உணர முடியுது. அடுத்ததா நம்பர் 4ல இருக்கிறது தி காட் ஆஃப் ஷினோபி. ஆக்சுவலா நாகட்டோவாவது தன்னைத்தானே தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டான். பட் ஹாஷிராமாவை அவரோட எதிரிகளே ஷினோபிக்களின் கடவுள்னு கூப்பிட்டாங்க. அடுத்ததா நம்பர் 3ல இருக்கிறது தி கோஸ்ட் ஆஃப் தி உச்சிகா. லிட்டரலா மாதராவோட பேரு வாய்ஸ் இத ரெண்ட மட்டுமே வச்சு 4th கிரேட் ஷினோபி வாரியே ஆரம்பிக்கலாம்னா கண்டிப்பா மாதராவை கோஸ்ட்னு கூப்பிடுறதுல தப்பே இல்ல. அடுத்ததா நம்பர் 2ல இருக்கிறது தி காப்பி நிஞ்சா கக்காஷி ஹட்டகே. ஆக்சுவலா தமிழ் டப்பிங்க பாராட்டியே ஆகணும். ஏன்னா நருட்டோ கிளாசிக்ல சாபுசா கக்காஷியோட பேருக்கு கொடுத்த ஹைப்னால தான் நிறைய பேர் நருட்டோ சீரிஸையே பார்த்தாங்கங்கிறத ஒத்துக்கிட்டே ஆகணும். அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிறது தி yellow flash of the leaf. ஆக்சுவலா மினட்டோ ஃப்ளையிங் ரைஜனை யூஸ் பண்ணி டெலபோர்ட் ஆகிற ஸ்பீடுக்கு ஆப்போனன்ட்டோட உடம்புல வெளிச்சம் படுறதுக்கு முன்னாடியே மினட்டோ வந்து குணாயை இறக்கிடுவான். ஸோ அவரோட ஸ்பீடுக்கு ஏத்தாப்புல தான் அந்த yellow flashங்கிற நேமும் இருக்கு.